Hi students. நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்கறோம் அப்படினாவே அதல கண்டிப்பா ஒரு ரெண்டு நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் இல்லையா? இதுல ஒன்னு ஆல்டால் கண்டென்சேஷன், ஆல்டால் குறுக்கம் அப்படினு சொல்றோம். இரண்டாவது கன்னிசாரோவ் வினை, கன்னிசாரோவ் ரியாக்ஷன் அப்படினு சொல்றோம். ஓகே, இந்த ரெண்டு ரியாக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். இது நமக்கு 12th போர்ஷன்ல நீட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அப்படிங்கற ஒரு யூனிட்ல வரக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, இதுல நம்ம ஆல்ரெடி ஆல்டால் கண்டென்சேஷன்னா என்ன அப்படிங்கறத பத்திலாம் பார்த்திருக்கோம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது கன்னிசாரோவ் ரியாக்ஷன். கன்னிசாரோவ் ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இங்க கன்னிசாரோவ் ரியாக்ஷனா இருக்கு அப்படினா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் இருந்தானா அந்த கன்னிசாரோவ் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, என்னென்ன அப்படினா ஒன்னு கன்னிசாரோவ் ரியாக்ஷனா இருந்ததுனா ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கணும். ஓகே, ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி ஆல்டால் கண்டென்சேஷன் பார்த்தோம். ஆல்டால் கண்டென்சேஷன்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிற ஒரு ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் எடுத்துக்கணும்னு சொல்லிருப்போம். பட் கன்னிசாரோவ் ரியாக்ஷனை பொறுத்தவரை நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆல்டிஹைட் இங்க வெறும் ஆல்டிஹைட் மட்டும் தான் எடுத்துக்கணும். கார்பாக்சிலிக் ஆசிட் கீட்டோன்ஸ் இங்க யூஸ் பண்ண கூடாது. ஓகே, வெறும் ஆல்டிஹைட் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். சோ ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கோ. ஒன்னு. ரெண்டாவது ஆல்டால் கண்டென்சேஷனா இருந்ததுனா டைலூட் பேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க. நீர்த்த காரம் அப்படினு சொல்லிருப்போம். அதே கன்னிசாரோவ் ரியாக்ஷனா இருந்ததுனா ஒரு கான்சென்ட்ரேட்டட் பேஸ், அடர் காரத்தின் முன்னிலையில தான் நடக்கும். ஓகே, அதனால அடர் காரம், கான்சென்ட்ரேட்டட் பேஸ். அது எந்த காரமா வேணாலும் இருக்கலாம். NaOH இருக்கலாம், KOH இருக்கலாம். இது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்துல அது ரொம்ப அடர், கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஓகே, இது ஒன்னு. இந்த ரெண்டு கண்டிஷனையும் வச்சு தான் நம்ம கன்னிசாரோவ் ரியாக்ஷன் எழுத போறோம். ஓகே, இதுல ஜெனரலா கன்னிசாரோவ் ரியாக்ஷன்னா என்ன அப்படினா இது ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படினு சொல்றோம். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். அது என்ன சார் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்? தமிழ்ல இதுக்கு பேரு விகித சிதைவு வினை அப்படினு சொல்றோம். விகித சிதைவு வினை, டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். அப்படினா என்ன அர்த்தம்னா ஒரு வினையில இருக்கிற வினைப்படு பொருள், ஒரு ரியாக்ஷன்ல இருக்கிற ரியாக்டன்ட் ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா ஆக்சிடைஸும் ஆகணும், ரெடியூஸும் ஆகணும். ஓகே, ஒரே நேரத்துல ஒரு ரியாக்டன்ட் ஆக்சிடைஸும் ஆகணும், ரெடியூஸும் ஆகணும். ஆக்சிஜனேற்றமும் அடையணும், ஒடுக்கமும் அடையணும். இது ரெண்டுமே ஒரே நேரத்துல நடந்ததுனா அததான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படினு சொல்றோம். விகித சிதைவு வினை. விகித சிதைவு வினைங்கிறது ஒரே நேரத்துல ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸும் ஆகணும், ரெடியூஸும் ஆகணும். ஓகே, ஆக்சிஜனேற்றமும் அடையணும், ஒடுக்கமும் அடையணும். இது ரெண்டுமே நடக்கணும். ஓகே, இதுதான் கன்னிசாரோவ் ரியாக்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒன்னு. ஓகே, ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிறேன். HCHO அப்படினா ஃபார்மால்டிஹைட்னு அர்த்தம்டா. ஆல்ரெடி ஒன்னு சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஃபங்க்ஷனல் குரூப் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன்னு சொல்லிருப்போம். கரெக்ட்டா? இங்க ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு பாரு, CHO. இதுதான் இங்க வினை செயல் தொகுதி, ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல எனக்கு ஏதாவது கார்பன் இருக்கான்னு பாரு. இங்க எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல எனக்கு என்ன மட்டும் தான் இருக்கு? ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு இல்லையா? அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன், அங்க இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன் சொன்னோம். பட் இங்க எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல என்ன இல்ல? கார்பனே இல்ல. அப்ப அது ஆல்பா கார்பனே இல்லன்னு அர்த்தம். ஓகே, நான் என்ன சொல்லிருக்கேன்? ஆல்பா கார்பன் இல்லாத ஒரு ஆல்டிஹைட் தான் இங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிருப்போம். அப்ப இந்த ஃபார்மால்டிஹைட்ல எனக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. ஓகே, அப்போ ரெண்டு ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் பேஸ், அது NaOH ஆவும் இருக்கலாம், KOH ஆவும் இருக்கலாம். தட் இஸ் அடர் KOH கரைசல்ல போடுறோம். அப்படி போடும்போது நான் என்ன சொல்லிருக்கேன்? ஒன்னு ஆக்சிடைஸ் ஆகணும், இன்னொன்னு ரெடியூஸ் ஆகணும்னு சொல்லிருக்கோம் இல்லையா? சோ இங்க நார்மலா ஒரு ஆல்டிஹைடு ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சதுனா, தட் இஸ் ஒரு ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படினா அது ஆசிடா மாறும். ஒரு ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆச்சுனா அது ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிடா, கார்பாக்சிலிக் அமிலமா மாறும். இதே
ஒரு ஆல்டிஹைடு ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஒடுக்கம் அடைஞ்சதுன்னா அது ஆல்கஹாலா மாறும். ஓனா ஆக்சிடைஸ் ஞாபகம் வச்சுக்கோடா, ஹெச்னா ரெடியூஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம். ஆல்டிஹைடு ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சா அமிலம் கார்பாக்சிலிக் அமிலமா மாறும். அதே ஆல்டிஹைடு ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது ஆல்கஹாலா மாறும். இதுல பாரு, எனக்கு இங்க ரெண்டு ஆல்டிஹைடு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுல ஒன்னு ஆக்சிடைஸ் ஆகும், ஒன்னு ரெடியூஸ் ஆகும்னு சொல்லிருக்கோம் இல்லையா? அப்போ இதுல ஒன்னு ஆக்சிடைஸ் ஆகும். பாரு, இந்த CHOங்கிறது எனக்கு என்னவா மாறும்னா COOH ஆ மாறும். ஃபார்மிக் அமிலம் அல்லது ஆர் மெத்தனாயிக் அமிலம், மெத்தனாயிக் ஆசிட். ஏன் மெத்தனாயிக் ஆசிட்? ஏன்னா ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. ஒரு கார்பன் இருந்தா மெத்து, அங்க COOH இருந்தா அது ஆயிக் அமிலம். அதனால இதுக்கு பேரு மெத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சொல்றோம். மெத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ இது எனக்கு முடிஞ்சது. இது எனக்கு ஆசிடா மாறிடுச்சு. இது என்ன பண்ணும்? ஆல்கஹாலா மாறுமா? அப்ப ஆல்கஹாலா மாறும்னா CHOங்கிறது எனக்கு என்னவா மாறும்னு சொல்லியிருக்கேன். CH2OH ஆ மாறுமா? அப்போ HCH2OH. இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா எப்படி எழுதலாம்னு பாரு. CH3OH ன்னு எழுதலாமா? CH3OHங்கிறது என்னன்னு தெரியுமா? CH3OH. ஒரே ஒரு கார்பன் இருந்தா மெத்து, OH இருந்தா ஆல். அப்ப இதுக்கு பேரு மெத்தனால். மெத்தனால். இது மெத்தனாயிக் ஆசிட், மெத்தனாயிக் அமிலம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். கானிசோட ரியாக்ஷனை பொறுத்தவரையிலும் ரெண்டு ஆல்டிஹைடு எடுத்துக்கலாம். அதுல ஒன்னு ஆக்சிடைஸ் ஆகும், இன்னொன்னு ரெடியூஸ் ஆகும். ஒன்னு அமிலமா மாறும், இன்னொன்னு ஆல்கஹாலா மாறும். ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது இதே ரெண்டு பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதையும் நான் கான்சென்ட்ரேட்டட் பேஸ் கூட போடுறேன். இங்கேயும் பாரு, இந்த ஆல்டிஹைடு அட்டாச் ஆகிற கார்பன் இது, இந்த கார்பன் தான் ஆல்பா கார்பன். இந்த கார்பனை சுத்தி பாரு, ஆல்ரெடி 1 2 3 4 4 பாண்ட் இருக்கா? அப்ப ஆல்ரெடி அங்க 4 பாண்ட் இருந்தா இங்க ஹைட்ரஜன் எதுவும் இல்லன்னு அர்த்தம். ஓகே, அப்ப ஆல்ரெடி 4 பாண்ட் இருக்கனால இங்க ஹைட்ரஜன் இல்ல. அப்ப ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல அப்படின்னா இங்க கானிசோல ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அப்ப இது பேரு பென்சால்டிஹைடு. ஓகே, சோ இந்த பென்சால்டிஹைடுல ஒன்னு ஆக்சிடைஸ் ஆகணும், இன்னொன்னு ரெடியூஸ் ஆகணும் இல்லையா? நம்ம எடுத்துக்கிறது ரெண்டு. சோ ஒன்னு CHOங்கிறது COOH ஆ மாறும், இன்னொன்னு CHOங்கிறது CH2OH ஆ மாறும். இது பென்சைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். இது பேரு பென்சைல் ஆல்கஹால். தமிழ்லயும் பென்சைல் ஆல்கஹால் தான். இது பென்சாயிக் ஆசிட், பென்சாயிக் அமிலம். மொத்தம் ரெண்டு ப்ராடக்ட் கொடுக்கும். புரிஞ்சுதா? ஓகே, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஓகே சார். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க, ரெண்டும் ஃபார்மால்டிஹைடா இருந்தது, ஒன்னு ஆக்சிடைஸ் ஆச்சு, இன்னொன்னு ரெடியூஸ் ஆச்சு. பென்சால்டிஹைடு எடுத்தீங்க, ஒன்னு ஆக்சிடைஸ் ஆச்சு, ஒன்னு ரெடியூஸ் ஆச்சு. ரெண்டும் வேற வேறையா இருந்தா எப்படி சார் எழுதுறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மால்டிஹைடையும் ஒரு பென்சால்டிஹைடையும் எடுத்து, இப்ப இது ரெண்டையும் எடுத்து நான் ரியாக்ஷன்ல இன்வால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஒரு கான்சென்ட்ரேட்டட் பேஸ் கூட போடும்போது என்ன விளைபொருள் கிடைக்கும் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஃபார்மால்டிஹைடுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம். ரியாக்டிவிட்டினா தமிழ்ல வினைத்திறன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வினைத்திறன். இதுக்கு வினைத்திறன் அதிகமா இருக்கிறதுனால எதுக்கு வினைத்திறன் அதிகமா இருக்கோ அது ஆசிடா மாறும். ஓகே, வினைத்திறன் அதிகமா இருக்கிறது என்னவா மாறும்? ஆசிடா மாறும். தட் இஸ் ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கிறது. அதே ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கிறது ஆல்கஹாலா மாறும். அப்போ ஃபார்மால்டிஹைடு HCHOக்கு, இந்த மெத்தனாலுக்கு எனக்கு ரியாக்டிவிட்டி அதிகம், அதனால இது ஆசிடா மாறுது. அப்ப கிடைக்கிற ப்ராடக்ட் எனக்கு என்னவா இருக்கும்னா ஒன்னு HCOOH ஆ இருக்கும். தட் இஸ் மெத்தனாயிக் ஆசிட், மெத்தனாயிக் அமிலமா இருக்கும். இன்னொன்னு இது எனக்கு ரெடியூஸ் ஆகும் இல்லையா? அப்ப இது எனக்கு ரெடியூஸ் ஆச்சுன்னா, ஒடுக்கம் அடைஞ்சதுன்னா பென்சைல் ஆல்கஹால்.
பென்சைல் ஆல்கஹாலை கொடுக்கும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சோ இதுதான் கேனிசரோ ரியாக்ஷன் சொல்றோம். கேனிசரோ ரியாக்ஷன்ங்கிறது ஒன்னு ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைட்ல மட்டும்தான் ஆல்டிஹைடு மட்டும்தான் நடக்கும். ஓகே, அடுத்தது இங்க ஒன்னு ஆக்சிடைஸ் ஆகும், இன்னொன்னு ரெடியூஸ் ஆகும். இது காமனான ஒன்னு. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதே போல ஒரு அடர் காரத்தின் முன்னிலையில மட்டும்தான் ஒரு கான்சென்ட்ரேட்டட் பேஸ் மட்டும் இருக்கும்போது மட்டும்தான் இந்த கேனிசரோ ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, அப்படி போடும்போது ஒன்னு ஆசிடா இருக்கும், இன்னொன்னு ஆல்கஹாலா இருக்கும். இதுதான் கேனிசரோ ரியாக்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். நீட் எக்ஸாம்க்கு நமக்கு ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இதுவும். ஓகே, ஆல்டால் எப்படி சொன்னோமோ அதே போல கேனிசரோவும் இம்பார்ட்டன்டா கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அதனால இந்த ரியாக்ஷனை கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸஸை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. தேங்க்யூ.